தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்தபடியாக தங்களது பெயருக்கு ஏற்ப எல்லோருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தந்து மக்கா மதீனாவை சந்திக்க வைத்து கொண்டிருக்கிற அல்-ஹரமைன் உரிமையாளர் ஏ முகமது இக்பால் ஹாஜியார் அவர்கள் சற்று நேரம் வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல் மதரசத்துல் ஆரிஃபியா தாருல் உலூம் இர்ஃபானுல் ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய 40ஆம் ஆண்டு நிறைவு விழா, 7ஆம் ஆண்டு இர்ஃபானி ஆலிம் பட்டமளிப்பு விழா, 25ஆம் ஆண்டு ஆஃபில் பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை ஏற்று சனது வழங்கி சிறப்பித்திருக்கின்ற மௌலானா மௌலவி அல்ஹாஜ் PM முகமது அலி ஹஜ்ரத் உள்ளிட்ட ஆலிம் பெருமக்கள் மற்றும் ஆசிரியர்கள், இங்கே கூடியிருக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள், தாராபுரம் மக்கள், இன்னும் சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை தந்திருக்கிற அனைவருக்கும், அனைத்து தாய்மார்களுக்கும் முதல் சலாத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைய தினம் பட்டம் வாங்குகிற ஆலிம் பெருமக்கள் மற்றும் ஹாஃபில்களுக்கு எனக்கு முன்னாலே பேசிய சேலம் அபுதாயிர் ஹஜரத் அவர்கள் மிக விளக்கமாக தன்னுடைய உரையை சொன்னார்கள். அதே போல் எனக்கு பின்னாலும் அடையார் சதீதீன் ஹஜரத் அவர்கள் சிறப்பான ஒரு உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். இடையிலே ஒரு சில விஷயங்களை சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இன்று காலை நம்முடைய மதரசாவுடைய வாசலிலே இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்தோம். அந்த ஒரு வாய்ப்பை வழங்கிய முதல்வர் பீர் முகமது ஹஜரத் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளாக இந்திய தேசிய கொடியை எங்களுடைய பொறுப்பிலே ஏற்றி வருகிறோம். 76வது குடியரசு தின விழா இன்று. அதன் பொருட்டு இன்றைய தினம் நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடங்களை தேர்வு செய்து கொடியேற்றுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்முடைய மதரசா பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தர வேண்டும் என்று ஹஜரத் அவர்கள் கேட்டுக்கொண்ட போது நான் குடியரசு தினத்தன்று கொடியேற்ற வேண்டுமே என்று சொன்னேன். எங்களுடைய மதரசா வாசலிலே நீங்கள் ஏற்றலாம், வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஹஜரத் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இன்னும் பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு நம்முடைய நீதிபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். பல விஷயங்களை நம்மளுக்கு முன்னாடி பேசின ரஃபீக் ஹாஜியார் அவர்களும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். எங்களுடைய அல்-ஹரமைன் ஹஜ் சர்வீஸிற்கு இந்த ஆண்டு தலைமை வழிகாட்டியாக நம்முடைய பீர் முகமது ஹஜ்ரத் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லிக்கொண்டு, பீர் முகமது ஹஜ்ரத் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்த மதரசாவிற்காக அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மதரசாவிற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். எல்லோரும் அறிவீர்கள், தாராபுரம் மக்களும் அறிவீர்கள், வந்திருக்கக்கூடிய அனைவரும் அறிவார்கள். ஆனால் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்கே இருக்கிற நாங்கள், சென்னையில் இருக்கிற நாங்கள் இன்றைக்கு அவருக்காக இந்த மதரசா பட்டமளிப்புக்காக வந்திருக்கிறோம், அல்லாவுக்காகவும் மார்க்கத்துக்காகவும் வருகிறோம் என்று சொன்னாலும், இன்று எத்தனையோ விழாக்கள் நடந்தாலும் குறிப்பாக இந்த விழாவிற்கு வர வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால், அவருக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். நான் உள்ளபடியே தாராபுரம் மக்களை பாராட்டுகிறேன். இன்றைய தினம் எங்களுடைய செழிப்புமிக்க தஞ்சை மாவட்டத்திலே கூட பல்வேறு மதரசாக்களை நடத்த முடியாமல் இன்றைய தினம் செயல்படாமல் இருக்கின்ற ஒரு நிலை. காரணம் பொருளாதாரம் அல்லது அதற்குரிய உழைப்பை கொடுப்பதற்கு அங்கு ஆட்கள் இல்லை. இன்றைய தினம் தாராபுரம் மக்களாகி நீங்களும் நாங்களும் மற்றுமுள்ள செல்வந்தர்கள் எல்லாம் இங்கே நன்கொடை கொடுக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அந்த உழைப்பு இருக்கிறது பாருங்கள். பீர் முகமது ஹஜ்ரத் அவர்களுடைய உழைப்பு அது நம்ம ஈடாக முடியாது. அந்த அளவுக்கு இன்றைய தினம் அவர் சென்னைக்கு வசூல் பண்ணுவதற்காக சென்னைக்கு வருகிறார், சந்தா வசூலிப்பதற்காக சென்னைக்கு வருகிறார் என்று சொன்னால், நாம் எல்லாம் இன்றைக்கு சென்னைக்கு போகிறோம், சென்னையிலிருந்து வருகிறோம் என்று சொன்னால் ஏசி கோச்சில் முன்கூட்டியே ரிசர்வ் செய்துவிட்டு தான் நாம் செல்கிறோம்.
அது வெயிட்டிங் லிஸ்டாக இருந்தால் கூட செல்வதில்லை. கன்ஃபார்ம் ஆனால் தான் சொல்கிறோம். ஏசி கோச்சில் அந்த பர்த்தில் இடம் கிடைச்சா தான் போகிறோம், இடம் கிடைச்சா தான் வரோம். ஆனால் அவர் என்றைக்கு இங்கே உள்ள வேலைகளை முடித்துவிட்டு சென்னைக்கு வருவது என்று அவருக்கு தெரியாது. தேதி நிச்சயம் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் திடீரென்று நாளைக்கு சென்னைக்கு போக வேண்டும், அங்கு சந்தா வசூல் செய்ய வர வேண்டும் என்று சொன்னால் அன்ரெஸ்டோட கோச்சிலே வருகிறார். எனக்கு நன்றாக தெரியும். சென்னையிலிருந்து வரும்போதும் சரி, அன்ரெஸ்டோடு என்று சொன்னால் நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள் எவ்வளவு கூட்டம், யார் யாரெல்லாம் அந்த பெட்டியிலே பயணிப்பார்கள். கக்கூசுக்கு பக்கத்திலும் இன்னும் வந்து வாசல் படியிலும் உட்கார்ந்து செல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமை ஏற்படும். அந்த அளவுக்கு எந்த சுகத்தையும் காணாமல் இன்றைய தினம் பீர் முகமது அஜரத் அவர்கள் இந்த மதரசாவிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் பல்வேறு விஷயங்கள், சென்னைக்கு வருகிறார். மற்றொரு எப்போது ஃபோன் செய்தாலும் சரிதான், அவர்கள் இன்றைய தினம் உள்ளபடியே இங்கே பேராசிரியர்கள் எல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. எப்பொழுது நாம் ஃபோன் செய்தாலும் இந்த சந்தா வசூல் பண்ணுவதற்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், அந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் என்று தான் அவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு உழைப்பை உழைத்து இந்த மதரசாவுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அஜரத் அவர்கள் எல்லாம் சொன்னதை போல எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. மற்ற எந்த மதரசாவிலும் பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே பட்டம் பெறுகிறவர்களுக்கெல்லாம் அன்பளிப்பு பொருட்களை அடுக்கி வைக்க பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கூட பேசாமல் பிஎல் பட்டம் வாங்குவதற்கு பதிலாக ஆலிம் பட்டம் வாங்கியிருக்கலாமோ என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வக்கீலுக்கு பதிலாக இர்ஃபானி ஆகியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்றைய தினம் இந்த மதரசாவை உருவாக்கி இருக்கிறார்கள். பழம்பெரும் மதரசாக்கள் 100 ஆண்டு 150 ஆண்டு என்றெல்லாம் சொல்கிறார்கள். பாரம்பரியமான மதரசா, நிறைய வருமானம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது. ஆனால் அந்த மதரசாவை பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து யாருமே ஒரு மெயின்டைன் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. கடந்த சில ஆண்டுகளிலேயே எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் வசூல் செய்து எவ்வளவு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனவே அவருக்கு நாம் எல்லாம் முழுமையான ஆதரவு அளிக்க வேண்டும். நான் இன்னும் சொல்லப்போனால் 1000 ரூபாய் சந்தா கொடுப்பவர்கள் கூட இனிமேல் 2000 ரூபாய் 5000 ரூபாய் கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பைசா கூட விரயம் செய்யாமல் இந்த மதரசாவுக்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நாம் என்றும் ஆதரவாக இருப்போம். எங்களுடைய ஹஜ் சர்வீஸ்க்கு வழிகாட்டியாக வருகிறார் என்று சொன்னால் நம்முடைய அப்துல்லாஹி ராஜ்யத்தெல்லாம் கோச்சிக் கொள்ள வேண்டாம். இன்றைக்கு வந்து ஒரு வழிகாட்டி என்று சொன்னால் பொதுவாக பயான் செய்வார்கள், ஆலிம்களுக்கு வழிகாட்டுவார்கள், அழைத்து போவார்கள். ஆனால் நம்முடைய பீர் முகமது அஜரத் அவர்கள் அனைத்து வேலைகளையும் எந்த ஒரு தலைமை வழிகாட்டி எந்த ஒரு ஆலிமும் செய்யாத அளவுக்கு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு துடிப்பான ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறார். அந்த வகையிலும் அவரை நான் வாழ்த்தி இந்த மதரசா இன்னும் பல்லாண்டு காலம் வளர்ந்து ஓங்க வேண்டும், செயல்பட வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். எந்த விதமான அச்சமும் இல்லாமல், எந்த சந்தேகம் இல்லாமல் இந்த மதரசாவிற்கு நாம் பொருளாதார ரீதியாகவும் நம்முடைய உடல் உழைப்பு ரீதியாகவும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.